ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஆனந்த் அகாடமி. நம்ம இன்றைக்கி கரண்ட் அஃபேர்ஸ் May 22 and 23 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் முக்கிய தினங்கள் பார்த்தோம் அப்படின்னா May 22 பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள், அதாவது இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. சரியா? எப்பயுமே May 22 வந்து உலகில் உள்ள தாவரங்கள், விலங்கினங்கள் மற்றும் ஒட்டுமொத்த சுற்றுச்சூழல் அமைப்பை வந்து பாதுகாக்கிற குறித்த விழிப்புணர்வை ஏற்படுறதுக்காண்டி இந்த தினம் வந்து ஐநா சபையால் வந்து அனுசரிக்கிறாங்க. சரியா? May 22 பன்னாட்டு பல்லுயிர் பெருக்க நாள், இன்டர்நேஷ்னல் டே ஃபார் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த வருஷத்துக்கான கருத்துரு பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிங் லோக்கலி ஃபார் குளோபல் இம்பேக்ட், உலகளாவிய தாக்கத்திற்கான உள்ளூர் அளவில் செயல்படுதல் தான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. நமது பூமியில் உள்ள 8 மில்லியனுக்கும் அதிகமான உயிரினங்களில் சுமார் 1 மில்லியன் உயிரினங்கள் வந்து மனிதர்களால் செயல்பாடுகளால் வந்து அழியிற ஆபத்தில் இருக்குது. சரியா? அதனால இந்த 2026 கருத்துரை வந்து எப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, பல்லுயிர் இழப்பை வந்து தடுக்கவும், இயற்கையை மீட்டெடுக்கவும், உள்ளூர் சமூகங்கள், அமைப்புகள் மற்றும் தனிநபர்கள் இருக்கும் சிறிய அளவிலான நடவடிக்கைகள் வந்து எப்படி வந்து நம்மளுக்கு உலக அளவில் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்கான இந்த வருஷத்தோட கருத்துரை வந்து அவங்க அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி May 22 வந்து இலங்கை குடியரசு நாள். சரியா? May 22 இலங்கை குடியரசு நாள், ஸ்ரீலங்கன் ரிப்பப்ளிக் டே. 1922 வந்துட்டு May 22 அன்ட்டு சிலோன்னு பேர் மாற்றப்பட்டு இலங்கை வந்து அதிகாரப்பூர்வ ஒரு சுதந்திர குடியரசாக வந்து அறிவிக்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், May 23 உலக ஆமைகள் தினம், வேர்ல்டு டர்ட்டில் டே. ஆமைகள் மற்றும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வு வந்து ஏற்படுறதுக்காண்டி ஒவ்வொரு ஆண்டும் இந்த தினத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அமெரிக்க ஆமைகள் மீட்பு அமைப்பு, அமெரிக்கன் டார்டாய்ஸ் ரெஸ்கியூ மூலம் இது தொடங்கப்பட்டிருக்கு. சரியா? இந்த வருஷத்தோட கருத்து பார்த்தோம் அப்படின்னா டர்ட்டில் ப்ரொடெக்டர் பிளட்ஜ், டர்ட்டில் ப்ரொடெக்டர் பிளட்ஜ் அப்படின்றது தான் இந்த வருஷத்துக்கான கருத்துருவாக இருக்குது. அடுத்து பாருங்கள், சமீபத்தில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹோசாலியாஸ் வீரர்கள், அதாவது ஹோசாலியர்களின் வீரக்கல் நடுக்கல் அப்படின்னா ஒருத்தவங்க வீர மரணம் அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அவங்க நினைவாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நடுக்கல் வந்து வைப்பாங்க. அதை வந்து சொல்கிறது தான் வந்து அப்படி தான் ஹோசாலியர் சொல்கிற வீரக்கல் நடுக்கல் வந்துட்டு கர்நாடக மாநிலத்தில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. கர்நாடக மாநிலம் எந்த மாவட்டம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாண்டியா என்ற மாவட்டத்தில் தான் வந்து இப்போ இந்த 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹோசாலியர்ஸுங்களோட நடுக்கல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதை டீட்டெயிலாக பார்ப்போம். கர்நாடக மாநிலம் மாண்டியா மாவட்டத்தில் மணிப்பூர் கிராமத்தில் 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த ஹோசாலியரின் வீரக்கல் நடுக்கல் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இந்த வீரக்கல் வந்து புகழ்பெற்ற ஹோசாலிய ஆட்சியாளரான விஷ்ணுவர்தனர் ஆட்சி காலத்தை சேர்ந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. போர்களில் அதாவது நம்ம வீரக்கல் நடுக்கல்னு பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போ தான் சொன்னேன், வீர மரணம், அதாவது போர்களில் இல்லாட்டி வீர செயலில் ஈடுபட்டு உயிரிழந்த வீரர்கள் கௌரவிக்க வகையில் தான் வந்து இந்த வீரக்கல் இல்லாட்டி நடுக்கல் வந்து அமைப்பாங்க. அடுத்து வந்து பாருங்கள், சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தின்படி பாகிஸ்தான் நாட்டின் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டுள்ள மேற்கு நதிகளின் பட்டியலில் இடம்பெற்றுள்ள நதி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா செனாப். சரியா? செனாப் அப்படின்றது தான் மேற்கு நதிகள். அதாவது ஆக்சுவலாக வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மேற்கு நதி, கிழக்கு நதின்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க. அதில் மேற்கு நதி வந்து பாகிஸ்தான் பயன்பாட்டிற்கு ஒதுக்கியிருப்பாங்க. சிந்து நதியை வந்து அதை மேற்கா கிழக்கா பிரித்து அதில் வர நதிகள். அப்போது செனாப் தான் வந்து இதில் என்ன இருக்குது அப்படின்னா மேற்கு நதி, மித்த எல்லாமே கிழக்கு நதியாக இருக்கும். சரியா? ராவி, பியாஸ், சத்லஜ் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு கிழக்கு நதிகளோட இதாக இருக்கும். ஸோ இப்போ டீட்டெயிலாக பாருங்கள், இது எதுக்காண்டி இப்போ பார்க்குறோம் அப்படின்னா இப்போது அதில் வந்து இந்தியா வந்து நீர்மின் திட்டத்தை வந்து அமைக்கிறதுக்காண்டி இருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக இப்போ நம்ம அதை பார்க்குறோம். சிந்து நதி நீர் ஒப்பந்தம் வந்து இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி வந்து நம்ம பாகிஸ்தானுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் நம்ம போட்டிருப்போம். யார் முன்னாடி அப்படின்னா உலக வங்கியின் முன்னாடி வந்து 1960 வந்து போட்டிருப்போம். சரியா? இந்த நதிகளோட பகிர்வு பாருங்கள் எப்படி பிரிச்சிருக்கோம் அப்படின்னா கிழக்கு நதிகள் வந்து நம்மளுக்காகும், அதாவது ராவி, பியாஸ், சத்லஜ் வந்து நம்மளுக்கான இந்தியாவோட நதி கட்டுப்பாட்டுக்குள்ளேயும், மேற்கு நதிகளான சிந்து, ஜீலம் மற்றும் செனாப் இந்த நதிகள்லாம் வந்து பாகிஸ்தான் பயன்பாட்டிற்கு வந்து ஒதுக்கப்பட்டுச்சு. சரியா? அதில் தான் வந்துட்டு இந்த நதிகளின் நுகர்வு அல்லாத பயன்பாடுகள் குறித்த குறிப்பிட்ட நீர்மின் திட்டங்களை வந்துட்டு அமைக்க வந்து இந்தியாவுக்கு சில நிபந்தனைகள் வந்து உரிமை உண்டு. சரியா? அதுபடி பார்த்தோம் அப்படின்னா இந்தியா தற்போது செனாப் நதி அமைப்பின் உள்கட்டமைப்பு பணிகளை வந்து
செயல்படுத்தி வருகிறது. இதில் இமாச்சல் பிரதேசத்தில் 2352 கோடி மதிப்பிலான செனாப் பியாஜ் இணைப்பு சுரங்கப்பாதை மற்றும் ஜம்மு காஷ்மீரில் உள்ள சலால் அணைக்கட்டில் 268 கோடி மதிப்பிலான வண்டல் கழிவு மாற்று சுரங்கப்பாதை வந்து அமைக்கிறதுக்கான திட்டங்கள் வந்து அதில் இருக்குது. நிறைய திட்டங்கள் வந்து இப்போ அந்த ரெண்டுக்கும் இடையில போட்டிருக்காங்க. செனாப் பியாஸ் இணைப்பு சுரங்கப்பாதையில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க அந்த திட்டங்கள் வந்து நிறையா வந்து போட்டுட்டு வர்றதுனால அதே மாதிரி அதனால இப்போ அது ரிலேட்டடாக தான் இப்போ நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மேலும் பகல்தல் கிரு குவார் ராட்லே மற்றும் சவால்கோட் போன்ற முக்கிய நீர்மின் திட்டங்களும் இந்த செனாப் நதியில் வந்து இந்தியா வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நிறைய திட்டங்கள் வந்து அந்த நதியில் வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போ அந்த அமைப்பில் தான் வந்துட்டு அவங்களோட கட்டமைப்பு பணிகளை வந்து விரைவு செஞ்சு வரதுனால இப்போ நம்ம வந்து இந்த கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், சமீபத்தில் திருநங்கைகளின் டிரான்ஸ்ஃபர் பர்சன் நலனை உறுதி செய்வதற்காக மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அறிவுரை 2.0 அதாவது அட்வைசரி 2.0 என்ற வழிகாட்டுதலை வந்து வெளியிட்ட அமைப்பு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தான் வந்து இப்போது திருநங்கைகளுக்கான அறிவுரை 2.0 வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் வந்து அவங்களுக்கான சில முக்கிய நலன்களை கருதி வந்து இப்போ இந்த அறிவுரைகளை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள், கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். திருநங்கைகள் மற்றும் இடைப்பாலினத்தவர்களின் நலன்களை பாதுகாக்கும், அவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தவும் தேசிய மனித உரிமை ஆணையம் வந்து இந்த அறிவுரை 2.0 வந்து வெளியிட்டிருக்காங்க. சரியா, இதில் முக்கிய பரிந்துரைகள் பார்த்தோம் அப்படின்னா வரவிருக்கும் இந்திய மக்கள் தொகை கணக்கெடுப்பில் வந்துட்டு இடைப்பாலினத்தவர் இல்லாட்டி திருநம்பிகள் மற்றும் திருநங்கைகள் போன்ற தனித்துவமான பிரிவுகளை வந்து சேர்க்கணும்னு சொல்லி இது பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அடுத்து பிறப்பு மற்றும் இறப்பு பதிவு சட்டம், சரியா, வாரிசுரிமை சட்டங்கள் போன்றவற்றை திருநங்கையின் உரிமைகளை வந்து உறுதி செய்ய மறு ஆய்வு வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இப்போது இந்த இடைப்பாலினத்தோடு நம்ம கன்சிடர் பண்ணாதனால இப்போ எல்லாத்துலேயும் வந்துட்டு அவங்கள வந்து முன்னுரிமைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து கல்வி நிறுவனங்களை வந்து பாலின நடுநிலை வசதிகள் மற்றும் குறை தீர்ப்பு வழிமுறைகளை வந்து உருவாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பரிந்துரை பண்ணியிருக்காங்க தேசிய மனித உரிமைகள் ஆணையம். அடுத்து வந்துட்டு திருநங்கைகளுக்கான மருத்துவ அறுவை சிகிச்சை செலவுகள் வந்து ஒழுங்குபடுத்துது. சரியா, அவங்களுக்கான கவர்மெண்ட்டே வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான அறுவை சிகிச்சை செலவுகளை வந்து ஒழுங்குபடுத்துது மற்றும் சமமான காப்பீட்டு பாதுகாப்பை வந்து வழங்கவும் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி காவல்துறை மற்றும் சிறை பணியாளர்கள் பாலின உணர்திறன் பயிற்சி அளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவின் வெள்ளி வீனஸ் கிரகத்தை ஆய்வு செய்யும் சுக்ரயான் திட்டத்தில் இஸ்ரோவுடன் இணைந்து அறிவியல் ஒத்துழைப்பு வழங்க உள்ள நாடு எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்வீடன் தான். இப்போது இதுக்கான இஸ்ரோவோட சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா ஆய்வு செய்ய போகிறாங்க. அதாவது வெள்ளி கிரகத்தை வந்து வீனஸ் கிரகத்தை வந்து ஆய்வு செய்ய போகிறாங்க. எந்த திட்டத்தின் கீழே? சுக்ரயான் திட்டத்தின் கீழே. சுக்ரயான் என்பது வந்து வெள்ளி கிரகத்தின் வளிமண்டலம், வெளிமண்டலம், எரிமலை மேற்பரப்பு மற்றும் வானிலை அமைப்புகளை ஆய்வு செய்யறதுக்காக இந்தியா வந்து திட்டமிட்ட ஒரு கோளுக்கான இடையான திட்டம் தான். சரியா, இந்த திட்டத்தில் வந்துட்டு இஸ்ரோவுடன் இணைந்து அறிவியல் ஒத்துழைப்பு மூலம் ஸ்வீடன் நாடு இணைந்துள்ளது. இந்த ஸ்வீடிஷ் விண்வெளி இயற்பியல் நிறுவனம் வந்து இந்த திட்டத்துக்கான வெள்ளிக்கோள் நடுநிலை பகுப்பாய்வு கருவியை வந்து உருவாக்கியிருக்காங்க. இந்த திட்டத்துக்காண்டி சுமார் 1236 கோடி மதிப்பீட்டான இந்த திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. இந்த விண்கலம் வந்து LV-M3 ராக்கெட் மூலம் வந்துட்டு விண்ணில் வந்து செலுத்தப்படும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இதோட பயண நாட்கள் பார்த்தோம் அப்படின்னா 112 நாட்களுக்கு பயணத்திற்கு பிறகு வெள்ளியை அடையும் சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 2026ஆம் ஆண்டு சி ஜோசப் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழக அரசின் அமைச்சரவையில் பட்டியலிடப்பட்ட ஜாதியினர் ஷெட்யூல் கேஸ்ட் சமூகத்தை சேர்ந்த எத்தனை அமைச்சர்கள் இடம்பெற்றுள்ளன்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா மொத்தம் 7 அமைச்சர்கள் வந்து இடம்பெற்றிருக்காங்க. இதுதான் வந்து தமிழ்நாட்டு அமைச்சர் வரலாற்றில் அதிகபட்ச பிரதிநிதித்துவமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2026ஆம் ஆண்டு அமைக்கப்பட்ட சி ஜோசப் விஜய் தலைமையிலான
தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் வந்து பட்டியலிடப்பட்ட சாதியினர் வந்து 7 பேர் அமைச்சர்கள் வந்து இடம்பெற்றிருக்கனர். தமிழ்நாட்டில் அமைச்சர் வரலாற்று இது வந்து இந்த சமூகத்தில் வழங்கப்பட்ட அதிகபட்ச பிரதிநிதித்துவம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாக மாற்றி அமைக்கப்பட்ட 2024ஆம் ஆண்டு திமுக அமைச்சரவை பட்டியலில் சாதியினர் சமூகத்தை சேர்ந்த 4 அமைச்சர்கள் மட்டும்தான் இடம்பெற்றிருந்தாங்க. அதே மாதிரி இந்த அமைச்சரவையின் சராசரி வயது ஆண்டுகள் பார்த்தோம் அப்படின்னா 44.6 ஆண்டுகள். அதாவது மொத்தம் 33 அமைச்சர்கள் வந்து 22 அமைச்சர்கள் வந்து 50 வயசுக்கும் கம்மியானவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அதே மாதிரி திருப்பூர் மாவட்டம் அவினாசி தொகுதியை சேர்ந்த கமலி அவங்க தான் வந்து இருக்கிறதுலே கம்மியான வயது உடைய அமைச்சர். 28 வயது உடைய அமைச்சர் வந்து இள வயது அமைச்சராக அவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்க, மத்திய மற்றும் மாநில அரசு அதிகாரிகளுடன் நேரடியாக பேசி உட்கட்டமைப்பு திட்டங்கள், அரசு திட்டங்கள் மற்றும் குடிமக்களின் குறைகளை ஆய்வு செய்ய பிரதமருக்கு உதவும் பிரகதி தளம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து 2015. சரியா, 2015 தான் என்ன பண்ணிப்பாங்க, பிரதமருக்கு உதவக்கூடிய அதாவது வளர்ச்சி திட்டங்களோட உள்கட்டமைப்பை வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்காண்டி பிரகதி தளம் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பிரகதி பார்த்தோம் அப்படின்னா ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன். சரியா, முன்கூட்டியே நிர்வாகம் மற்றும் சரியான நேரத்தில் செயல்படுது தான் இந்த பிரகதி தளம். ப்ரோஆக்டிவ் கவர்னன்ஸ் அண்ட் டைம்லி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் அடிப்படையான ஒரு பன்முக டிஜிட்டல் ஆளுமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இது தகவல் மற்றும் தொடர்பு அதாவது கம்யூனிகேஷனில் வந்து நம்மளுக்கு அடிப்படையை கொண்ட ஒரு பன்முக டிஜிட்டல் ஆளுமை கவர்னன்ஸ் தளமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த உட்கட்டமைப்பு திட்டங்களை வந்து விரைவாக செயல்படுத்துவதை உறுதி செய்யவும், அரசாங்க கொள்கைகளை மேம்படுத்தவும், மத்திய மாநில அரசுகள் மற்றும் மாவட்ட அளவிலான நிர்வாகங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும் இந்த தளம் வந்து உதவுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதன் மூலம் முடிவுகள் விரைவாக எடுக்கப்பட்டு திட்டங்கள் வந்து காலதாமதம் ஆகாத வந்து மற்றும் கூடுதல் செலவு குறைக்கிறதுக்கும் இந்த தளம் வந்து ரொம்ப உதவியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்ட குடியுரிமை திருத்த விதிகள் 2026 என்பது எந்த ஆண்டின் குடியுரிமை விதிகளை வந்து திருத்தி அமைக்கப்பட்டிருக்கு பார்த்தோம் அப்படின்னா 2009. சரியா, 2009 லாஸ்ட்டாக வந்து குடியுரிமை வந்து மாற்றிருப்பாங்க. பிஓஏ மாற்றிட்டு ஓசிஐ கொடுத்துருப்பாங்க. சரியா, இப்போ இது மறுபடியும் மாற்றி ஓசிஐலேருந்து இஓசிஐ வந்து மாற்றிருப்பாங்க. அதாவது டிஜிட்டலாக எல்லாத்தையும் மாற்றிருப்பாங்க. ஃபஸ்ட் வந்து ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த புதிய குடியுரிமை திருத்த சட்டத்தின்படி இஓசிஐ வந்து கொடுத்துருக்காங்க. மத்திய உள்துறை அமைச்சகம் 2009ஆம் ஆண்டின் குடியுரிமை விதிகளை திருத்தி புதிய குடியுரிமை விதிகள் 2026 வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த விதிகள் வந்து பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்காளதேசம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் இலக்காக கொண்டுள்ளன. ஓகே, முக்கிய நிபந்தனைகள் பார்த்தோம் அப்படின்னா விண்ணப்பதாரர்கள் தங்களிடம் உள்ள பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு செல்லுபடியக்கூடியதா அல்லது காலாவதியான என்பதை தெரிவிக்க வேண்டும். அதே மாதிரி கடவுச்சீட்டு எண், வழங்கப்பட்ட தேதி, இடம் மற்றும் காலாவதி தேதி போன்ற விவரங்கள் வழங்க வேண்டும். அதான் முன்னாடி சொல்ல மாதிரி நம்ம ஓசிஐ கார்டு எடுத்துட்டு மின்னணு வெளிநாட்டு இந்திய குடிமகன் அட்டைகள் வந்து வழங்கப்படும். இஓசிஐ கார்டு வந்து வழங்கப்படும். ஓகே, அவ்வளோதான். ஓகே, இதோட நம்மளுக்கு மே 22 and 23 கரண்ட் அஃபேர்ஸ் முடிஞ்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம மே ஸ்டார்டிங்லேருந்து கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி நம்ம டெய்லி லைவ் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருக்கோம். மேக்ஸு, தமிழ், டெட்டுக்கான லைவ் கிளாஸஸ் எல்லாமே டெய்லி மார்னிங் 8 o'clock and 9 o'clock இருக்குது. சண்டே மார்னிங் மட்டும் 9 o'clock. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோங்க, டெய்லி லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.